ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த மனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது வடக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ். எப்போவுமே இந்த பேசிக்கான 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. 2 கார்னர்ஸில் வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் ஈசானம் சார்ந்து என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 9:45 11 என்ற அளவில் நம்ம கிடைக்கிது. போட்டிக்கோ வண்டியில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ உள்ள நுழைஞ்சோடனே ஈசானம் சார்ந்த வாசல், ஒரு ஸ்பேஸான ஹால் 15க்கு 16 கிடைக்கிது. அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி கன்னி மூலையில் 10க்கு 10.5 அமைப்பில் பெட்ரூம் நமக்கு கிடைக்கிது. அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் மட்டும்தான் இடம் இருக்குது. கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இடம் இல்லை. ஸோ நம்ம ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 4:45க்கு 3:15 என்ற அமைப்பில். ஸோ இந்த இடத்துல நம்ம லிண்டலுக்கு மேலே நல்லா வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோர் திறந்தாலும் ஹாலுக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கும். போட்டிகள்லேருந்து வெளிச்சம் கிடைக்கும். கிச்சன்லேருந்தும் நமக்கு நல்லா வெளிச்சம் ஹாலுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வென்டிலேஷன் வாஸ்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. கார்னர் வைஸ் விட்டு கிராஸில் போர் சம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசானம் சார்ந்து போடணும். இந்த டயக்னல் இல்லாமல் டயக்னல் கழித்து போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சம்பு படிக்கு கீழே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கிறதுனால நம்ம வாயுமில் சார்ந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல உரம் இருந்தால் உரம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அல்லது சேம்பர் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பைப்லைன்ஸ் இல்லை கலெக்ஷன் டேங்க் கொண்டு வந்து இதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 891 சதுர அடிக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரேட் 2300 போடும்போது நமக்கு 20,49,000 செலவாகுது. ப்ளஸ் போருக்கு ஈபிக்கு ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம், கம்பி கட்டி கான்கிரீட் போடுற ஒர்க்கு, இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 lakhs நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக வீடை நீங்கள் முடிக்கலாம். அது வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான். நீங்கள் ஒர்க்கு பண்ணுறதை பொறுத்து அந்த 5 to 6 lakhs 3 lakhsலேயும் முடியும், 5 lakhsலேயும் வரும். அது வந்து அடிஷ்னல் அமௌண்ட் தான். ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட் போக ஒரு 5 lakhs நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த மாதிரி தேர்ந்தெடுக்கும். புதன் வந்து 6-8 பண்ண மாதிரி இருந்தால் தவிர்க்கிறது நல்லது. புதன் ஆட்சி உச்ச நட்பு இல்லை இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இந்த வடக்கு பார்த்த மாதிரி யோகத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு இது பார்க்க தெரியலனா இந்த நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி அனுப்பி எந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்குண்டான தலைவாசல் வச்சிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பாதை நோக்கி உங்கள் வாழ்க்கை உங்கள் வளர்ச்சி பாதை நோக்கி போகும். ஓகேங்களா. பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லி வச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.